Hello everyone, welcome to புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். இது வந்து கொஷின் நம்பர் 13. இது ரீசனிங்கை பேஸ் பண்ண கேள்வி தான். த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் அட் 6:10 அப்படின்றது கேள்வி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா 6:10க்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஈஸியான பதிலை கொடுக்க போகிறோம். எப்படின்னா ஒரு ஃபார்முலா பேஸ்டு கேள்விங்க. இது ரீசனிங்கில் கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர் அப்படின்ற டாப்பிக்கில் தொடர்ந்து இந்த கேள்வி தான் வருது. 2012 எல்டிசி நடந்திருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதே மாடலில் கொஷின் இருக்குது. 2023 நடந்த யூடிசி கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இதே மாதிரியான கொஷின் மாடல் நம்பர் மட்டும்தான் வேறு, இதே கொஷின் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேயும் நிறைய எக்ஸாம் நடந்தது. அதுலேயுமே வந்து இந்த கேள்வி இதே பேட்டர்ன். கிளாக்ஸ் அண்ட் கேலண்டரில் நிறைய விதமான கேள்வி கேட்க முடியும், பட் இந்த டைப்பை தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான மாடலாக இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அப்படின்ற இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா 30h டிஃபரன்ஸ் ஆஃப் 11/2m. h அப்படின்றது அவர் ஹேண்டோட வேல்யூ, m அப்படின்றது மினிட்ஸ் ஹேண்டோட வேல்யூ. மறக்கவே மறக்காதீங்க, இதை தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கேள்விக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டிஃபரன்ஸ் ஆஃப் மினிட் ஹேண்ட் வந்து 6 இல்லையா? சரி, அவர் ஹேண்ட் வந்து 6, 11/2 அண்ட் தென் மினிட் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு 50 மினிட்ஸ், சாரி 10 மினிட்ஸ் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பதில் இதுக்கு பதில் வந்து என்னென்னா 6 × 3 180 டிகிரி, 180 அண்ட் தென் இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5, 11 × 5 55. ஸோ 180ல் 55 மைனஸ் பண்ணிங்கன்னா 135 இல்லையா? 130ல் 125. ஸோ 125 டிகிரி அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதில். இது வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அழகாக தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. எதெல்லாம் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அழகாக நோட்டு போட்டு எழுதுங்க. ஏன்னா நம்ம நிறைய கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் கிளியராக நோட் போட்டு எழுதுங்க. நன்றி, தேங்க்யூ.